ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மில்க் ஷேக். அதுவும் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களோட பாடியை சூப்பர் கூலாக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மில்க் ஷேக் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முதல்ல வாட்டர் மிலானை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், கட்டமாக நறுக்கி க்யூப் அந்த மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதை வந்து நம்ம மிக்சியில் சேர்ப்போம். எவ்வளோ உங்களுக்கு பழம் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம், எத்தனை டம்ளர் குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டம்ளர் 200 டம்ளரில் 2 டம்ளர் வரும். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் வாட்டர் மிலானும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பால். நான் ஏன் ஐஸ் க்யூப் சேர்க்குறேன்னா, பாலும் ஐஸ் க்யூப்பும் கலக்கிறப்ப நல்லா வந்து உங்களுக்கு நுர பொங்குற மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான். நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சில்லுன்னு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்புறமேட்டுக்கு எதுவுமே வைக்காமல் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். தேன் சேர்த்து நல்லா அடிச்சிருங்க. ரொம்ப நைஸாக அடிக்க வேணாம், அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்க மாதிரி அடிங்க. ரொம்ப நைஸாக அடித்தா இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ எல்லாத்தையும் இதில் நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் எடுத்து வச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் மிலான் கூட குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட நான் வந்து ஒரு 3 திராட்சை சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து இது ஆப்ஷனல் தான், நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ நம்மளோட பாடியை வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக கூலிங் ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாட்டர் மிலான் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். ஐஸ் க்யூப் பாலும் செய்கிறப்ப நல்லா நுர பொங்கி வரும். கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.